வணக்கம் மக்களே, இன்றைக்கி நைட் நம்மளுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தரலாம். இட்லி தாங்க. இட்லியும் அது கூட க்ரீன் பீஸு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக போட்டிருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆன் பண்ணாமலே நம்ம மசாலா கூட்டெல்லாம் அரைச்சிட்டோம். அதில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்துருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், அது கூடவே கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அது கூட தேங்காய், தக்காளி, வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கூட்டு அரைச்சி எடுத்து மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அது பொரிஞ்சதையும் கூட்டையும் அதுக்குள்ளேயே சேர்த்து அது கூடவே நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்றது இல்லை, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வதக்கி எடுத்துருக்கோம், நல்லாவே வதக்கி எடுத்துருக்குறோம். 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆயிருங்க. அதே மாதிரி ரெடி ஆகட்டும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இட்லி, சுட சுட இட்லியும் பச்சை பட்டாணி குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கறி குழம்போட மனம் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.